நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற செய்தி வந்து Aujourd'hui, ce que nous allons voir, போன கிழமையின் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறோம். c'est la continuité de ce que nous avons vu la semaine dernière. நாங்கள் என்ன சொன்னாங்க போன கிழமை கிருபையும் நியாயப்பிரமாணமும் கிரியைகளும் சமன் என்று சொன்னாங்க. Nous avons vu que la loi, la grâce et les œuvres sont la même. அந்த மூன்றும் இல்லாம நாங்கள் வாழ முடியாது என்று பார்த்தோம். Nous avons vu que nous ne pouvons pas vivre sans ces trois choses-là. அப்ப அந்த மூன்றும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். Il faut que ces trois-là soient dans notre vie. ஒரு பக்கத்துல சாயாமல் இன்னொரு பக்கத்துல சாயாமல் Il faut pas que nous soyons que d'un côté ou que de l'autre. ஒரு சமநிலை எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும். Il faut qu'il y ait un équilibre dans notre vie. அந்த சமநிலை எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் Et si cet équilibre n'est pas dans notre vie, நாங்கள் விழுந்து போயிடுவோம். nous allons tomber. ஞானத்தோடு நாங்கள் நடக்க வேண்டும். Nous devons agir avec sagesse. தேவன் தருகிற அறிவினோடு நாங்கள் நடக்க வேண்டும். Nous devons agir avec la sagesse que Dieu nous donne. இந்த நாள்ல நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் Ce que nous allons voir aujourd'hui, தேவனுடைய ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். nous allons voir le Saint-Esprit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். Nous allons parler du Saint-Esprit. நாங்கள் ஏற்கனவே ஒரு செய்தியை பார்த்திருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. Nous avons déjà vu un message concernant cela. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Mais là, aujourd'hui, c'est différent. நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது Lorsque je priais, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். Dieu m'a donné une révélation. அது உங்களுக்கும் பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Et j'ai la foi que Dieu va vous parler aussi. என்ன சொன்னா அந்த செய்தி என்னோட இதயத்துல வரும்போது Lorsque j'ai reçu ce message dans mon cœur, அதோட சேர்த்து ஒரு பாரம் சேர்ந்து வந்துச்சு. j'ai aussi reçu un fardeau. என்ன சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய இருதயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளும்போது Parce que lorsque l'on connaît le cœur du Saint-Esprit, அவருக்குள்ளே இருக்கிற பாரம் முதலாவது எங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துடும். nous allons d'abord avoir ce fardeau dans notre cœur. ஆசீர்வாதம் நல்லதுதான். C'est bien les bénédictions. என்ன சொன்னா இந்த உலகத்துல நாங்கள் வாழும்போது ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். Parce que lorsque nous vivons dans ce monde, Dieu nous remplit de bénédictions. என்ன சொன்னா எங்களை ஒளியாய் வைத்திருக்கிறார். Car nous sommes sa lumière. இப்ப மற்றவர்கள் எங்களை பார்த்து இவருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லி ஒரு சாட்சி கூடணும்ன்றதுக்காண்டி pour que nous soyons témoins auprès des autres. இந்த உலகத்துல இருக்கும்போது எங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். Et du coup Dieu nous remplit de bénédictions. அப்ப பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் பேச விரும்புகிறேன். Donc j'aimerais vous parler du Saint-Esprit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். Vous savez, il y a le Fils, le Père, le Fils et le Saint-Esprit. இந்த மூவரும் ஒருவர்தான். Les trois sont la même personne. ஒரே தேவன்தான். C'est le même Dieu. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து Mais le Saint-Esprit, புதிய ஏற்பாட்டுல dans le Nouveau Testament, கொடுக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. il a été écrit qu'il a été donné dans le Nouveau Testament. நாங்க ஒருக்க அந்த யோவான் 16:5 இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். Nous allons lire Jean 16 versets 5 à 11. இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துல வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு Une fois que Jésus-Christ est venu dans ce monde et il est mort et ressuscité, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுப்புறார். il nous envoie son Saint-Esprit. அவருடைய இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு என்னத்துக்கு அனுப்புறான்னு சொல்லி இதுல வசனம் போட்டுருக்கிறது. Dans ce verset, il est écrit pourquoi est-ce que il envoie ce Saint-Esprit. என்ன சொல்றான்னு சொன்னா அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். Il dit qu'il convaincra le monde en ce qui concerne le péché, la justice et le jugement. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் Ma question est, ஆண்டவர் மாறுகிற தேவனா? est-ce qu'il change? ஆண்டவர் எப்பொழுதும் மாறாத தேவன். Dieu n'est pas un Dieu qui change. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்க ஒரு தேவனா? Lorsqu'il a créé Adam et Ève, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிக்க என்ன ஒரு தேவனா? Est-ce que c'est le même Dieu, le Saint-Esprit qui vient et qui est avec Adam et Ève? ஏன்னு சொன்னா தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றார் நான் போனதுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்றார். Parce qu'il dit une fois que je serai parti, j'enverrai mon Saint-Esprit sur vous. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா ஆண்டவரே நீர் இந்த உலகத்தையும் படைக்க மனுஷரை படைக்க உங்களுடைய ஆவியானவர் எங்க இருந்தாருன்னு கேட்டேன். Alors moi je me demande où était ce Saint-Esprit lorsque tu créais le monde. ஏன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு உறவுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போறார். அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய உறவுக்குள்ள கொண்டு போறார். Parce que aujourd'hui il nous ramène dans une relation avec le Saint-Esprit pour Dieu. ஆனா பழைய ஏற்பாட்டுல அந்த பரிசுத்த ஆவியினருடைய உறவு எதுவுமே சொல்லப்படல.
Mais dans l'Ancien Testament, nous ne voyons pas cette relation avec le Saint-Esprit. அப்ப இந்த மூன்று காரியத்தை நாங்க பார்க்க போறோம். பாவத்தை குறித்தும் முதலாவது, Donc nous allons voir trois choses en ce qui concerne le péché, நீதியை குறித்தும் la justice நியாய தீர்ப்பை குறித்தும். et le jugement. என்ன சொன்னா இந்த மூன்று வேலையும் தான் ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார், Parce பரிசுத்தாவியானவர். que le Saint-Esprit, c'est ce qu'il est en train de faire aujourd'hui. Genèse 3:8, ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். Genèse 3:8. Alors, ils entendirent la voix de l'Éternel Dieu qui parcourait le jardin vers le soir. Et l'homme et sa femme se cachèrent loin de la face de l'Éternel Dieu au milieu des arbres du jardin. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இப்போ இதில் பாருங்க, இது அங்கே முதலாவது வசனத்தை வாசிக்கல, முதலாவது வசனத்தில் ஜலத்தின் மேல் உலாவுகிற ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஜலத்தின் மேல் ஆவியானவர் உலாவி அசைவாடி கொண்டிருந்தார். Donc on voyait que le Saint-Esprit est en train de mouver. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரெண்டாவது தடவை ஆவியானவரை பற்றி பேசும்போது எங்கே பேசுகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல தான். Où est-ce qu'il parle de la deuxième fois? C'est là, du Saint-Esprit. தமிழில் எழுதப்படையில், Il n'est pas écrit en tamoul, பிரெஞ்சிலையும் எழுதப்படையில், ni en français, எப்ரேயரில் எழுதப்பட்டிருக்கு. mais il est écrit en hébreu. எப்ரேயர் பாஷையில் அவர்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. Il est écrit dans la langue hébreu. அந்த பகலில் குளிர்ச்சியான என்று சொல்லிக்க Lorsqu'ils disent vers le soir, le soir அதில் ஒரு வேர்ட் அதுக்குள்ள ஆட் பண்ணியிருக்கணும். ils ont rajouté un mot dedans. ரூவா. Roua. ரூவான்றது வந்து ஆவியானவர். Et Roua signifie Saint-Esprit. தேவ ஆவியானவர் ரூவாக் என்று சொல்லப்பட்டிருக்கு. Signifie Saint-Esprit. அப்ப அவைகளுடைய டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், Qu'est-ce qui est écrit dans leur traduction? அந்த பகல் குளிர்ச்சியான நேரத்துல Donc vers le soir, ஆவியானவர், ஆவியா இருக்கிற ஆவியானவர் அசைவாடினாராம். il y a le Saint-Esprit qui était là. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற அவருடைய qui parcourait le jardin. அவருடைய ஆவியானவர் அந்த நேரத்தில் உலாவி கொண்டிருக்கிறாராம். Et à ce moment-là, le Saint-Esprit était en train de parcourir le jardin. சரி அண்டி போட்டு நான் கேட்டேன், ஓகே நீர் ஏற்கனவே உலாவி கொண்டான் இருந்திருக்கிறீர். Donc je me suis dit d'accord, tu étais déjà en train de parcourir le jardin. அதோட சேர்த்து சத்தத்தோட உலாவி கொண்டிருந்தவர். Et en plus de ça, on entendait la voix. அப்ப சத்தம் அண்டைக்கு அவருடைய குரல். Donc c'était sa voix. குரல் அண்டைக்கு சொல்லிக்க அவருடைய வார்த்தைகள். Et du coup, ses paroles. அப்ப என்னத்துக்கு இந்த நேரத்துல மாத்திரம் இத குறித்து பேச வேணும்? Pourquoi est-ce que l'on parle de ça à ce moment précis? தொடர்ந்து வாசிக்க பாருங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு, அப்ப எப்படின்னு சொன்னா அவர்கள் இதுக்கு முன்பதாக பாவம் செஞ்சிட்டாங்க. Donc avant ça, ils avaient péché. ஆதாம் ஏவாளும் அந்த சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டுட்டினம். Ils ont mangé le fruit défendu. பாவம் எப்ப உள்ளுக்குள்ள வருதோ, Lorsque le péché rentre à l'intérieur, ஆவியானவர் வாரார். le Saint-Esprit arrive. முதலாவது காரியம் என்ன சொன்னாங்க? Qu'est-ce qu'on a dit au début? பாவத்தை குறித்து En ce குத்தி qui concerne உணர்த்துவார். le péché, il vous convaincra. பாவம் இருந்தா தான் குத்தி உணர்த்துவார். C'est lorsqu'il y a le péché qu'il nous convainc. அப்ப ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சபடினா தான் உலாவி கொண்டிருக்கிறார். Et c'est parce que Adam et Ève ont péché que le Saint-Esprit était là. பிரெஞ்சு பைபிள் எழுதப்படையில, Il n'est pas écrit dans la Bible française. தமிழ் பைபிளையும் எழுதப்படையில, Ce n'est pas écrit dans la Bible tamoul. ஆனா ஆவியானவர் உலாவுகிறார் அந்த Mais இடத்துல. le Saint-Esprit était en train de parcourir. அப்ப முதலாவது பாவம் உள்ளுக்குள்ள வரும்போது Donc quand le premier péché arrive, ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். le Saint-Esprit agit. அப்ப புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, Et ce n'est pas seulement dans le Nouveau Testament. முதலே ஆதாம் காலத்திலே ஆவியானவர் ஜனங்களோட ஆதாமும் ஏவாளோடையும் உறவு கொண்டிருந்தவர். Dès le début dans Genèse, le Saint-Esprit était avec Adam et Ève. ஆவியானவர் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் அவரோட வந்து பேசுவார். Le Saint-Esprit parle tous les jours. ஆனா இந்த நேரத்துல
Mais à ce moment-là, பாவம் செஞ்ச உடனே dès que le péché a été fait, ஆவியானவர் உணர்த்துறார். le Saint-Esprit le convainc. அதை நாங்கள் வாசிக்க போறதில்ல. Nous n'allons pas le lire. ஆனா ஆண்டவர் வந்து பேசுறார், நீ என்ன இந்த கனியை புசித்தியான்னு சொல்லி அந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். Et vous connaissez les versets, il demande, est-ce que tu as mangé de ce fruit? ஆனா அவையில் மனம் திரும்பல. Mais ils ne se sont pas repentis. இவால தான் சொல்றா. L'un dit que c'est à cause de l'autre. சர்ப்பத்தினால தான் என்று சொல்றீங்க. L'autre dit que c'est à cause du serpent. ஒரு மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்துல Il n'y avait pas cette repentance. நியாய தீர்ப்பு வருது. Et à ce moment-là arrive la justice. அப்ப பாருங்க, குத்தி உணர்த்துறார் ஆவியானவர். Donc le Saint-Esprit nous le fait remarquer. நான் கேட்கல என்று சொன்னால் நீ நீதியை ஆண்டவர் காட்டுறார். Et si nous n'écoutons pas, il nous montre la justice. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். Et le jugement. நியாய தீர்ப்பு அதுக்கு பின்னால வருது அவைகளுக்குள்ள. Et le jugement arrive juste après. ஏன் அவைகள் மனம் திரும்பாத பட்சத்தினால நியாய தீர்ப்பு வருது. Pourquoi? Parce qu'ils ne se sont pas repentis. என்ன நியாய தீர்ப்பு? Quel est le jugement? அவைகளுக்குள்ள மரணம் வருது. C'est la mort. நிறைய வசனம் அதுக்குள்ள இருக்குது. அதை நாங்கள் இன்றைக்கு வாசிக்க போறதில்லை. தொடர்ந்து பார்க்க போறோம். 6வது அதிகாரத்தில் 3 7 வரைக்கும் இருக்க வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. ஓகே, 3வது மட்டும் வாசிங்க. அவன் மாம்சம் தானே, அவன் ஓகே, 3வது வசனம். Alors l'Éternel dit, mon esprit ne restera pas à toujours dans l'homme, car l'homme n'est que chair. அப்பொழுது கர்த்தரின் ஆவி, ஓகே, என் ஆவி, தேவனுடைய ஆவி, இன்னும் ஆண்டவருடைய ஆவியை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமா? Oui, là, ça concerne encore le Saint-Esprit. என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. Mon esprit ne restera pas toujours dans l'homme, car l'homme n'est que chair. பிரெஞ்சு எழுதப்பட்டிருக்கு நெகஸ்தகாப்பான்னு சொல்லி, ஆனால் தமிழ் எழுதப்பட்டிருக்கு போராடுவதில்லை என்று. அதில் என்னென்று சொன்னால், போராடுவதில்லைன்னு சொன்னால் என்ன? 2 பேருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் இருக்கேக்க, அப்போ இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் போராட்டி கொண்டிருக்கணும்னு சொல்லி. C'est le mot contester. ஒரு வாக்குவாதம் வருதுன்னு சொல்லுவோம். C'est lorsqu'il y a un conflit ou un litige, on parle de contester. அப்போ அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், Alors, qu'est-ce qui s'est passé à ce moment-là? மனுஷர்கள் இன்னும் பாவத்துக்குள்ள விழுந்து போறார்கள். Les hommes tombent encore plus dans le péché. இன்னும் கொடூரமான பாவங்கள் இன்னும் செஞ்சு கொண்டு போகினோம். Ils font de plus en plus de péchés. அப்ப ஆதாம் தொடக்கத்திலிருந்து, Alors, de Adam அவர்கள் நோவாவின் காலம் வரைக்கும் jusqu'à la période de Noé, கர்த்தருடைய ஆவியானவர் குத்தி உணர்த்தி கொண்டே இருந்திருக்கிறாராம். Dieu n'a fait que leur convaincre de leur péché. நீ செய்யறது சரியில்லைன்னு சொல்லி குத்தி உணர்த்தி கொண்டே இருக்கிறாராம். Il disait, ce que tu fais, ce n'est pas bien. அப்ப குத்தி உணர்த்தி கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவரே அவருடைய ஆவிக்குள்ள சொல்றார், நான் இனி போராடுவதில்லை. Et à ce moment-là, le Seigneur lui-même dit, je ne contesterai pas. நான் இனி வாக்குவாதம் செய்ய மாட்டேன். Je ne peux pas contester. உன்னுடைய வழியில நீ செஞ்சு கொண்டே போ. Fais comme toi tu as décidé de faire. என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். Il prend une décision. முடிவு எடுத்த உடனே தொடர்ந்து வாசிங்க. 5வது வசனத்திற்கு வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. L'Éternel vit que la méchanceté des hommes était grande sur la terre et que toutes les pensées de leur cœur se portaient chaque jour uniquement vers le mal. இதில் ஒரு வசனம் நாங்கள் பார்க்குறோம். மனுஷனுடைய அக்கிரமம், அதான் நம்ம சொன்னேன், பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததென்று. அப்போ பாருங்க, என்ன கனி சாப்பிட்டவ ஆதாமும் ஏவாளும்? Adam et Ève, quel est le fruit qu'ils ont mangé? என்ன கனி சாப்பிட்டவ? நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டவ. C'est le fruit de la connaissance du bien et du mal. அவைகளுடைய சந்ததி என்னத்தை தொடர்ந்து போனவ? Et qu'est-ce que cette génération a fait? தீமையைத்தான் தொடர்ந்து போனவ. Cette génération est partie derrière le mal. அப்ப அந்த தீமைக்கு பின்னால போனபடினால, Et comme ils sont partis derrière le mal, ஆவியானவர் குத்தி உணர்த்தி
ஆரம்பிக்க தொடங்கிட்டார். Le Saint-Esprit avait commencé à convaincre du péché. தொடர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தர் கண்டு 6வது வசனத்திற்கு வாசிங்கோ. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. L'Éternel se repentit d'avoir fait l'homme sur la terre et il fut affligé en son cœur. விசனமாய் இருந்ததாம் அவருக்கு. ஏன்னு சொன்னால் மனுஷர்களை பார்த்த உடனே அவர்கள் செய்கிற பாவத்தை பார்த்த உடனே அவருடைய இருதயத்தில் ஒரு விசனம் வந்துச்சு. Dieu avait de la peine en voyant les péchés que les hommes font. ஆனால் அவருக்கு வேற வழியே தெரியல. Mais il n'avait pas d'autre moyen. யாருமே குத்தி உணர்த்தும் போது கேட்காத நேரத்தில் என்ன நடக்குது? Lorsqu'il leur a dit, ils n'ont pas écouté, donc qu'est-ce qui se passe? நியாய தீர்ப்பு விழுந்தே ஆக வேணும். Le jugement tombe. அது ஆண்டவர் என்னன்னு சொன்னா நீதியா இருக்கிறபடினால. Comme Dieu est un Dieu de justice. திரும்ப சொல்றேன், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். Donc il convaincra le monde en ce qui concerne le péché, la justice et le jugement. இந்த மூன்றும் இதுக்குள்ள இருக்குது பாருங்க வடிவா. Ces trois-là sont dans ce verset. அப்ப நியாய தீர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார், ஒரு முடிவெடுக்கிறார். Donc il prend une décision pour le jugement. சரி, நான் இனி ஒரு ஜலத்தை கொண்டு வந்து நான் எல்லாரையும் அழிக்க போறேன். Donc là, il décide de faire disparaître tout le monde en inondant. ஆனா அந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒளி இருந்திருக்குது. Mais dans tout ça, il y avait une lumière. அந்த தீமை செய்யற பெரிய கூட்டத்துக்குள்ள நன்மை செய்யற ஒருவர் இருந்திருக்கிறார். Dans toute la foule où il y avait le mal, il y avait une personne qui faisait le bien. அவருடைய பேர் நோவா. C'est Noé. அந்த வசனத்திற்கு வாசிக்க தொடர்ந்து 8வது வசனத்திற்கு வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9 நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Mais Noé trouva grâce aux yeux de l'Éternel. Voici la postérité de Noé. Noé était un homme juste et intègre dans son temps. Noé marchait avec Dieu. நோவா ஆண்டவருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததாம். ஆமென். அந்த வசனத்திற்கா திரும்ப ஒரு 8வது வசனத்தை, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரி, நாங்கள் போன கிழமை என்ன பார்த்தோம்? Qu'est-ce que nous avons vu la semaine dernière? கிருபையை பற்றி பார்த்தோம். நாங்கள் Nous avons vu la grâce. என்னத்துக்கு எங்களுக்குள்ள கிருபை வருதாம்? Pourquoi est-ce que nous avons la grâce? நாங்கள் பாவம் செய்தால், Lorsque nous péchons, நாங்கள் மன்னிப்பு கேட்கும் போது அவருடைய கிருபை எங்களுக்குள்ள வருது. et lorsque nous demandons pardon, sa grâce arrive. அப்ப நோவே அவருடைய காலத்துல என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார்? Donc qu'est-ce que Noé a fait dans sa génération? அவர் பாவம் செய்திருந்தாலும் அவர் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கிறார். Même s'il a péché, il a demandé pardon à Dieu. ஒரு நீதிமானா நடந்திருக்கிறார். Il a été juste. அதான் தேவன் சொல்றார் 9வது வசனத்துல. C'est ce que Dieu dit dans le verset 9. நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தாராம். Noé était un homme juste et intègre. நீதிமான் என்று சொல்லிக்க நன்மை செய்கிற ஒரு மனுஷன். Un juste est une personne qui fait le bien. அப்ப அவர் நன்மை செய்கிற ஒரு மனுஷனா இருந்தபடினால, Et comme c'était un homme qui faisait le bien, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. il trouva grâce aux yeux de l'Éternel. அப்ப நோவாவை அவர் தெரிந்து கொள்றார். Donc il choisit Noé. இவ்வளோ ஆட்களுக்குள்ளும் Parmi tout ce peuple, நோவாவை பிடித்து கொண்டு வரார். il ramène Noé. சொல்றார், நீதான் ஒரு பேழையை கட்ட போறேன்னு சொல்லி. Donc il lui dit, tu vas construire une arche. ஒரு பெரிய ஒரு பேழையை கட்டி அதுக்குள்ள நீ உள்ளுக்க போக போற. Et vous allez rentrer dans cette arche. ஏன்னு சொன்னா நான் நீதியை இந்த உலகத்துல நான் கொண்டு வர போகிறேன். Parce que je veux ramener la justice dans ce monde. நான் நியாய தீர்ப்பை இந்த உலகத்துல நான் கொண்டு வர போறேன். Je veux ramener le jugement dans ce monde. அது கொண்டு வரும்போது நீ என்னுடைய கண்கள்ல நான் கிருபை பெற்றபடினால, Et comme tu as trouvé grâce à mes yeux, உன்னை நான் அந்த பேழைக்குள்ள மறைத்து வைக்க போறேன். je vais te cacher dans cette arche. அந்த கிருபைக்குள்ள உன்னை நான் மறைத்து வைக்க போறேன். Je vais te cacher dans cette grâce. அந்த ரட்சிப்புக்குள்ள உன்னை நான் மறைத்து வைக்க Je போறேன் vais te cacher dans ce salut. என்று சொல்லி ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை நோவாவோட செய்றார் ஆண்டவர். Donc il fait une nouvelle alliance avec Noé. அப்ப செய்த உடனே ஆண்டவர் சொன்னதின்படி எல்லாரையும் அழிக்கிறார். Et comme il a dit, Noé, il a fait ce que Dieu a dit. அழிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு வசனம், ஒரு வார்த்தை ஒன்று என்ன தொட்டது. Avant de faire tout disparaître, nous allons lire un verset. 7ஆம் அதிகாரத்துல 15-16. ஆதியாகமம் ஆதியாகமம் 7:15-16 இருக்க வாசிங்க. இப்படியே
வாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஓகே. Ils entrèrent dans l'arche auprès de Noé, deux à deux, de toute chair ayant souffle de vie. Il en entra mâle et femelle, de toute chair, comme Dieu l'avait ordonné à Noé. Puis l'Éternel ferma la porte sur lui. அந்த பெரிய பேழையை ஆண்டவர் படைச்ச உருவாக்க சொல்லி நோவாக்கு சொல்லி கட்டளையிடுறார். Donc Dieu a dit à Noé de construire l'arche. மேல நீங்க வாசிச்சு பாருங்க, கதவு எந்தெந்த இடத்துல எல்லாம் வைக்கணும், ஜன்னல் எங்கெங்க எல்லாம் வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். Dieu enseigne et montre à Noé tout ce qu'il doit faire dans l'arche. அந்த நியாய தீர்ப்பின் டைம் வந்த உடனே Et quand le temps du jugement arrive, எல்லாரும் உள்ள போங்க, நான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்றார். il emmène tout le monde à l'intérieur dans l'arche pour qu'il soit sauvé. ஏன் ஆண்டவர் நோவாவுக்கு கீழே கதவை சாத்த சொல்லி? Pourquoi est-ce qu'il n'a pas demandé à Noé de faire? அதான் என்னுடைய கேள்வி. C'était ma question. ஆனா வசனம் சொல்லுது, Le verset dit, அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். et il est écrit, puis l'Éternel ferma la porte sur lui. எந்த கதவை அடைத்தார்? Quelle est la porte qu'il a fermée? ஏதோ ஒரு கதவை அடைச்சிட்டார். Il a fermé une porte. பேழையின் கதவை அடைச்சிட்டார். Il a fermé la porte de l'arche. ஆனா பின்னுக்கு பெரிய பெரிய ரகசியங்கள் இருக்குது. Mais je pense qu'il y a d'autres secrets. அவர் கர்த்தர் தான் அந்த கதவை பூட்டுறார். C'est l'Éternel, Dieu, qui ferme la porte. நோவா விடையில. Ce n'est pas Noé. ஏன்னு சொன்னா கர்த்தர் தான் நீதி செய்கிறார். Parce que c'est l'Éternel qui fait la justice. அவர் தான் அந்த கதவை பூட்ட வேண்டியவர். C'est lui qui doit fermer cette porte. எந்த ஒரு மனுஷனும் அந்த கதவை பூட்ட முடியாது. Ce n'est pas un homme qui doit le faire. ஏனென்று சொன்னால் அவர் அந்த கிருபையின் கதவு அவரால் மாத்திரம்தான் திறக்கவும் முடியும், பூட்டவும் முடியும். Parce que c'est seulement l'Éternel Dieu qui peut ouvrir et fermer la porte de la grâce. அவர்தான் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். C'est lui qui voit le cœur de tous les hommes. உங்களுடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருக்கும் என்று சொன்னால், Si votre cœur est en face de notre Dieu, அவர் உங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து உள்ளே விட்டு il va aussi vous ramener dans cette arche அந்த கதவை பூட்டுவார். et fermera la porte sur vous. அப்ப ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து யார் அந்த கதவுக்குள்ள போகலாம் என்று சொல்லி பார்த்ததுக்கு பிறகுதான் பூட்டுறார் ஆண்டவர். C'est une fois qu'il voit dans votre cœur qui est-ce qui peut aller dans cette arche qu'il fermera cette porte sur vous. நோவாவை விட்டிருப்பார் என்று சொன்னா, S'il aurait mis Noé, நோவா என்ன செஞ்சிருப்பார்? Noé, qu'est-ce qu'il aurait fait? ஓ ஆண்டவர், என்னுடைய ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறார், ஓகே, அவருடைய இருதயம் கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கு, இல்லை பிரச்சனை இல்லை ஆண்டவர், உள்ளுக்கு வந்த உடனே அவர் மாறிடுவார்னு சொல்றார். Il pourrait se dire, Seigneur, il y a mon ami là-bas, ok, il fait quelques péchés, mais peut-être que si on le ramène dans cette arche, il arrêtera. என்னுடைய சொந்தக்காரர் நல்ல மனுஷன், எல்லாருக்கும் உதவி செய்யற மனுஷன், அவரையும் கொண்டு வருவோம் உள்ளுக்குள்ளேன்னு சொல்லியிருப்பார். J'ai des proches qui sont bien, qui aident les autres, eux aussi on peut les ramener dans l'arche. மனுஷனுடைய நீதி தேவனுடைய நீதி அல்ல. La justice de l'homme n'est pas la justice de Dieu. அதற்காகத்தான் ஆண்டவரே வந்து கதவை பூட்டுறார். C'est pour ça que Dieu lui-même ferme la porte. என்னன்னு சொன்னா அது அவருடைய வேலை. Car c'est son travail à lui. எங்களுடைய வேலை என்ன? Qu'est-ce qui est notre travail? பேழையை கட்டுவதும், Construire l'arche, ஜன்னல்களை கட்டுவதும், construire les hommes மிருகங்களை உள்ளுக்குள்ள கொண்டு வர்றதும். et ramener tout le monde dans cette arche. அவ்வளவுதான் எங்களுடைய வேலை. C'est tout. இதுக்குள்ள என்னன்னு சொன்னா, நீங்கள் பழைய இந்த சம்பவத்தையும் இன்றைக்குரிய காலத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், Lorsque l'on regarde ça aujourd'hui, இதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியம். நாங்கள் கடைசி காலத்துல வந்துட்டோம். nous sommes dans les derniers temps. இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுடைய கண்களால் பார்க்கிறீர்கள். Nous voyons de nos propres yeux tout ce qui se passe autour de nous. எல்லா பக்கத்தாலும் அந்தி கிறிஸ்துவோடைய ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்குது, செயல்பட்டு கொண்டிருக்குது. Nous voyons les actions et les agissements de l'Antéchrist autour de nous. டெக்னாலஜில ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி வந்துட்டது. Il y a une grande avancée dans la technologie. இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். Ce sont des signes de la fin des temps. கடைசி காலத்தின் அடையாளங்களுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். Nous sommes dans ces signes-là. ஆண்டவர் ஒரு பேழையை உருவாக்கி வச்சிருக்கிறார். Mais Dieu est en train de construire une arche. கிறிஸ்துவின் பேழை. L'arche du Christ.
அவருடைய பேழைக்குள்ள நாங்கள் எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். Dieu est en train de nous ramener dans cette arche-là. அந்த பேழைக்குள்ள நாங்கள் போகணும் என்று சொன்னால் எப்படி எங்களுடைய இருதயம் இருக்க வேணுமாம்? Comment doit être notre cœur pour que l'on puisse être dans cette arche-là? நோவாவுடைய இருதயத்தை போல இருக்க வேணும். Notre cœur doit être comme le cœur de Noé. தேவனுடைய கண்களுக்கு கிருபை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். Nous devons trouver grâce aux yeux de l'Éternel. நாங்க பார்த்தோம், நாங்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்து கிட்டி சேரும் போது Lorsque nous nous repentons et que nous nous approchons de Dieu, அவருடைய கிருபை எங்களுக்குள்ள வருது. sa grâce vient en nous. அப்ப அந்த பெரிய பேழை இருக்குது. Donc il y a cette grande arche. அந்த பெரிய பேழைக்குள்ள நாங்கள் இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறோம். Nous sommes à l'intérieur de cette arche. அதே நேரத்துல அந்த கதவுல நாங்கள் நிக்கிறோம். Et nous sommes à cette porte. அந்த கதவுல நின்று ஏய் வாங்கடா வாங்கடான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். Nous sommes en train de dire allez venez dans cette arche. மனம் திரும்புங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். Repentez-vous. உங்களுடைய இருதயம் மாற வேணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். Que vos cœurs changent. என்னன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது இந்த உலகத்துல. Il va y avoir un énorme jugement dans ce monde. ஆண்டவர் கிருபையின் கதவை பூட்ட போகிறார். L'Éternel va fermer la porte de la அது grâce. பூட்டுறதுக்கு முன்பதாக நீங்கள் எல்லாரும் இந்த பேழைக்குள்ள வர வேணும். Avant que cette porte se ferme, venez tous dans cette அதற்காக arche. நாங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். Et pour ça, nous sommes en train de travailler. இயேசு கிறிஸ்து எங்கள் மூலமா கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறார். Jésus-Christ est en train d'agir à travers nous. நாங்கள் சும்மா இருப்போம் என்று சொன்னால் இந்த பேழை அப்படியே போயிடும். Si nous restons sans rien faire, cette arche va partir. கிறிஸ்துவின் பேழை அப்படியே போயிடும். L'arche de Christ va partir. நாங்கள் அதை பார்த்து தண்ணீருக்குள்ள அப்படியே மூழ்கி போயிடுவோம். Et nous allons voir ça et nous noyer. ஆனால் அந்த பேழைக்குள்ள நாங்கள் ஏறி Mais lorsque nous montons dans cette arche செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டு et que nous faisons ce que Dieu nous dit de faire பரிசுத்த ஆவியானவர் சொல்ற காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு et que nous continuons à faire ce que le Saint-Esprit nous dit de கர்த்தர் faire அந்த கதவை பூட்டும் வரைக்கும் jusqu'à ce que cette porte de grâce se ferme, என்னன்னு சொன்னா ஆண்டவர் அந்த கதவுக்கு முன்னாக தான் நிற்கிறார். parce que l'Éternel Dieu est devant cette porte de grâce. அந்த கதவை நான் பூட்டக்கூடாது, ஏன் பூட்டக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். Pourquoi est-ce qu'il est en train de se dire qu'il ne doit pas encore la fermer? அநேக ஜனம் இன்னும் இதுக்குள்ள வர வேணும்னு சொல்லி அவருடைய இருதயத்தின் பாரம். Parce qu'il a cette peine, il veut que d'autres hommes rentrent dans cette arche. நான் முதல் தடவை அந்த அழிவை கொண்டு வரும்போது எல்லாரையும் நான் அழிச்சேன். நான் La première fois, j'ai fait disparaître tout le monde. அதுக்கு பிறகு ஒரு உடன்படிக்கை இந்த உலகத்துக்கு நான் செஞ்சேன். நான் Ensuite, j'ai fait une alliance avec eux. இனிமேல் யாரையும் நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னவர். Il a dit que je n'allais pas faire disparaître les gens. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு பிளானை கொண்டு வரார். Et ensuite, il ramène un autre plan. இயேசு கிறிஸ்து மூலமா அவருடைய சொந்த இரத்தத்தை எங்களுக்கு சிந்தி En même temps, il ramène Jésus-Christ, son seul அந்த fils, இரத்தத்தை எங்கள் மேல போட்டு et que son sang soit sur nous. எங்களை கழுவி அவருடைய பேழைக்குள்ள கொண்டு போறார். Il nous lave de nos péchés, il nous ramène dans cette எங்களுடைய arche. பேழைக்குள்ள கொண்டு போறதும் இல்லாம மற்றவர்களையும் கொண்டு வர்றதுக்கு எங்களுடைய இருதயத்தில் இன்னும் பாரத்தை போட்டு கொண்டே Et non இருக்கிறார். seulement il nous ramène nous dans cette arche, mais en plus il nous donne cette peine pour que l'on ramène les autres dans cette arche. அந்த பாரம் C'est fardeau. எல்லாருக்குள்ளும் இருக்க வேணும். Il faut que tout le monde ait ce fardeau. ஏன்னு சொன்னா ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், உண்மைதான். Car c'est vrai, Dieu nous donne cette grâce. ஆனா ஆண்டவருடைய கிருபையின் கதவு மூடிட்டேன்னு சொன்னா நாங்கள் என்ன? Mais si il ferme cette porte, qui sommes-nous? நாங்கள் கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லுகிறோம். Même nous nous dites, nous sommes sauvés. ஆனா அவருடைய கிருபை எங்களுக்குள்ள இல்லை என்று சொன்னால், அவருடைய கிருபையின் கதவு மூடிட்டேன்னு சொன்னால் நாங்கள் எங்க போவோம்? Mais où allons-nous aller si cette porte de grâce se ferme? கடைசி காலத்துல நாங்க வந்திருக்கிறோம். Nous sommes arrivés dans la fin des temps. இந்த கடைசி காலத்தின் ஒரு சில நிமிடங்களுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். Nous sommes arrivés dans les vraiment derniers instants de ce fin de temps. உலகத்துல நாங்கள் பணத்தை சேர்த்து கொள்ளணும், வீடு கட்டணும் என்று சொல்லி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Tout le monde court derrière l'argent et derrière les biens. ஆண்டவர் கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி அந்த கிருபைக்குள்ள எல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த பணத்தையும் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். Et on ne recherche que des biens à travers cette grâce. அவர் கொடுப்பார், நான் இல்லை என்று சொல்லல. Dieu donne, c'est vrai. ஏன்னு சொன்ன இந்த கடைசி காலத்துக்குள்ள அநேகருக்குள்ள பண தேவைகள் தேவை. Parce que justement dans ces derniers temps, nous avons tous besoin d'argent. ஆண்டவர் சந்திப்பார் அந்த தேவைகள் Et எல்லாம். Dieu va pourvoir à ces besoins. ஆனா அது முதலாவது காரியம் இல்ல, Mais ce n'est pas la première அது chose. இரண்டாவது காரியம். C'est la deuxième chose. முதலாவது காரியம் என்ன? எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு நேரா இருக்க வேண்டும். La première chose, c'est que notre vie soit droite envers Dieu. எங்களுடைய வாழ்க்கை நேரா இருக்கும்னு சொன்ன மற்றவர்கள்ட்ட போய் சொல்லுவோம், டேய் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற திரும்ப வா.
Si notre vie est correcte devant Dieu, nous pouvons aller dire aux autres, viens, arrête, ne va pas en enfer, viens avec nous. ஆண்டவர் பெரிய ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர போறார், நீ மறுபடியும் வா. Dieu va ramener un énorme jugement, reviens. மெய்யான தேவனை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். Nous sommes en train de parler du vrai Dieu, அவருடைய ஆவியானவர் குறித்து நாங்கள் du பேசிக்கொண்டிருக்கிறோம். Saint-Esprit. நான் பேசும்போதே குத்தி உணர்த்துறார் ஆண்டவர். Lorsque je parle, Dieu nous fait comprendre நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும். par rapport à la justice et au jugement. கடைசி காலத்தில் அதைத்தான் இன்னும் ஆழமாவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Et c'est ce qu'il est en train de faire ces derniers temps. கடைசி கால எழுப்புதலுக்குள்ள நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். Nous sommes en train d'arriver dans ces derniers temps. மேக்சிமமான ஆக்களை அவருடைய பேழைக்குள்ள நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். Il faut que nous ramenons le plus de gens possible dans cette arche. அந்த பேழைக்குள்ள கூட்டிட்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் போய் சேர வேண்டும். Et que nous allions dans le royaume de Dieu. இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் அழிக்க போகிறார். Un jour Dieu va détruire tout ce qui est dans ce monde, ce qui a été fait. அது நாங்கள் ஞானமாக எதை நாங்கள் எடுக்கிறோம், எதை நாங்கள் விடணும்னு சொல்லி எங்களுடைய இருதயத்துக்குள்ள நாங்கள் பார்க்க வேண்டும். Et nous, avec sagesse, nous devons savoir qu'est-ce qu'on ramène ou pas. நாங்கள் புதிதாக பிறக்க வேண்டும். Nous devons naître de nouveau. ஆவிக்குள்ள நாங்கள் பிறக்க வேண்டும். Dans l'esprit. 2 கொரிந்தியர் 5:17 ஒருக்க வாசிங்க. Nous allons lire 2 Corinthiens 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Alléluia. Si quelqu'un est en Christ, il est une nouvelle créature. Les choses anciennes sont passées, voici toutes choses sont devenues nouvelles. புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். ஆமென். Nous sommes des nouvelles créatures. ஆதாம் ஆண்டவர் படைக்கும் போது, Lorsque Dieu a créé Adam, அவரும் ஒரு புது சிருஷ்டியா தான் இருந்தவர். il était aussi une nouvelle créature. பாவம் செய்யும் வரைக்கும், Jusqu'à ce qu'il pêche, அவர் மரித்து போய் வரைக்கும், jusqu'à ce qu'il meure. அதுக்கு பிறகு அவருடைய சரீரமே ஒரு மாம்சத்தின் சரீரமாய் மாறினது. Et ensuite, ils sont devenus charnels. அந்த மாம்சத்தின் சரீரத்தை நாங்கள் இன்றைக்கும் வைத்திருக்கிறோம். Et c'est ce que nous avons encore là. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதின்படி, Mais selon le Nouveau Testament et ce que Jésus-Christ a dit, அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது, lorsque son Saint-Esprit vient en nous, அதுதான் எங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாய் எங்களை மாற்ற c'est வைக்குது. ce qui nous fait changer en une nouvelle créature. நாங்கள் யாரா இருக்க வேணுமோ அதை ஆண்டவர் எங்களுக்குள்ள கொண்டு வரார். Dieu nous fait mettre ce que nous devons être. நாங்கள் இழந்து போன அந்த அடையாளத்தை மறுபடியும் எங்களுக்கு கொடுக்கிறார். L'identité que l'on a perdue, il nous la redonne. நாங்கள் இழந்து போன அதிகாரங்களை எல்லாவற்றையும் மறுபடியும் எங்களுக்கு கொடுக்கிறார். Il nous redonne l'autorité que nous avons perdue. அதுதான் புது சிருஷ்டியா மாற்றி, Et c'est comme ça qu'il nous fait naître comme une nouvelle créature. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக்குறார். Les choses anciennes sont passées et toutes choses sont devenues nouvelles. எங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டுட்டு புதிய காரியங்களுக்குள்ள கொண்டு போறார். Il enlève tous nos anciens péchés et nous fait aller dans un nouveau chemin. யோவானுடைய புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 6வது வசனம் வரைக்கும் Nous வாசிங்க. allons lire Jean 3, 5, 6. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். Jésus répondit, en vérité, je le dis, si un homme ne naît d'eau et d'esprit, il ne peut entrer dans le royaume de Dieu. Ce qui est né de la chair est chair, et ce qui est né de l'esprit est esprit. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. On ne peut pas entrer dans le royaume de Dieu si on ne naît pas d'esprit et d'eau. ஆண்டவருடைய பேழை இருக்குது, கிறிஸ்துவுடைய பேழை இருக்குது, Il y a l'arche de Jésus-Christ, தண்ணி ஏறி கொண்டிருக்குது. il y a l'eau, அதுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்துட்டு தான் et c'est une fois qu'on prend ce baptême dans l'eau, அந்த கதவுக்குள்ள போறதுக்கு முன்பதாக avant d'aller dans cette porte de la grâce, ஆவினால் எங்களை மாற்றப்பட்டு une fois Dieu nous renouvelle par le புதிய Saint-Esprit சிருஷ்டியாக எங்களை மாற்றி en une nouvelle créature அவருடைய பேழைக்குள்ள கொண்டு போறார். et il nous fait rentrer dans cette arche. கொண்டு போனதுக்கு பிறகு நாங்கள் புதிய புதிய காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். Et à ce moment-là, nous commençons à faire de nouvelles choses. ஆவியில நாங்கள் மாறப்படாவிட்டால், Si nous ne sommes pas changés en esprit நாங்கள் மாம்சத்தில் இருப்போம் என்று சொன்னால், et que nous restons charnels பாவத்துக்குள்ள இருப்போம் என்று சொன்னால், et que nous restons dans le péché,
தேவ ராஜ்யத்துக்குள்ள சேர முடியாது. Nous ne pouvons pas entrer dans le royaume de Dieu. அது சத்தியம். Et c'est une vérité. உண்மையாகவே உண்மையாகவே என்று சொல்றார். Il le dit en vérité et en vérité. இயேசு கிறிஸ்துவே சொல்றார். C'est Jésus-Christ qui le dit. நாங்கள் ஆராதிக்கிற தேவனே வந்து சொல்றார். C'est le Dieu que l'on adore qui dit. நீங்கள் இந்த உலகத்துல பாவம் செஞ்சு கொண்டிருக்கலாம். Vous pouvez être en train de pécher. அந்த நோவாவின் காலத்துல எல்லாரும் பாவம் செஞ்சு கொண்டு இருந்தவ. Dans le temps de Noé, tout le monde était en train de pécher. ஆனா அதுக்குள்ள நோவா மாத்திரம் நீதிமானா காணப்பட்டவன். Mais dedans, il y avait Noé qui était considéré comme juste. உங்களை பார்த்தா நீங்கள் நீதிமான் என்று சொல்ல முடியுமா? Est-ce que lorsque l'on se regarde, on peut dire que l'on est juste? உங்களுடைய கண்கள் கண்ணாடிக்கு முன்பதாக பார்த்தா நான் நீதிமான் என்று சொல்ல முடியுமா? Est-ce qu'en se regardant devant un miroir, on peut se dire que je suis juste? அப்ப அது எங்களுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் தான் அதை எங்களுக்கு குத்தி உணர்த்தி சொல்லி தருவார். C'est le Saint-Esprit qui peut nous enseigner cela. மறுபடியும் யோவான் 16 அதிகாரத்தில் என்ன 7 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். பிரயோஜனமாயிருக்கும். C'est un avantage. Il dit qu'il vous est avantageux que je m'en aille. ஏன் அது பிரயோஜனமா இருக்குமாம்? Pourquoi? என்னன்னு சொன்னா, அப்பத்தான் எங்களுக்குள்ள அவர் ஆவியானவர் எங்களுக்கு வரும்போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நாங்கள் அறிக்கையிடலாம், எங்களுடைய பாவத்தை விட்டு நாங்கள் போகலாம், நாங்கள் தேவனுடைய பாதையில நடக்கலாம். Et c'est à ce moment-là, quand le Saint-Esprit y vient, que l'on peut marcher sur le chemin de Dieu. அப்ப பிரயோஜனமா இருக்கும். Donc c'est un avantage. ஆமென். Amen. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். Il y a le Saint-Esprit parmi nous. ஜனங்களை அசைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, Pas seulement pour bouger les personnes, இருதயத்தை அசைக்கிறதுக்கு, c'est pour bouger les cœurs. இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கசப்புகள் எல்லாத்தையும் அப்படி புளிஞ்சு போடுறதுக்கு, C'est pour enlever toutes les amertumes dans les cœurs, இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கோவங்கள் எல்லாத்தையும் எடுத்து pour போடுறதுக்கு, enlever toutes les colères dans les cœurs, இருதயத்துல இருக்கிற அந்த பாவங்கள் இச்சைகள் எல்லாவற்றையும் எடுத்து pour போடுறதுக்கு. enlever les péchés et les désirs. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இல்ல ஆண்டவர், Dieu n'est pas là que pour les bénédictions. முதலாவதாக எங்களுடைய இருதயத்தை மாற்றத்துக்கு வாரார். Il vient tout d'abord pour changer nos cœurs. புது சிருஷ்டியா எங்களுக்கு மாற்றத்துக்கு வாரார். En tant que nouvelle créature. மாற்றினதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? Et qu'est-ce qu'il fait après ça? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாங்கள் பார்க்கிறோம். Nous voyons dans Actes des Apôtres, அக்கினிமயமாக நாவுகள் வந்து இறங்கி விழுந்ததாம். des langues de feu tombèrent sur eux. ஏன்னு சொன்னா அந்த 120 பேரும் அவர்களுடைய இருதயத்தை தேவனிடத்துல சாய்ந்திருந்தார்கள். Car ces 120 personnes avaient le cœur vers Dieu. அவர்கள் தேவனே நோக்கி பார்த்தவர்களா இருந்தபடினால, Comme ils regardaient seulement Dieu, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி il சொன்னார். avait seulement dit attendez à cet endroit-là. ஆவியானவர் வருவார், Le Saint-Esprit viendra அப்பொழுது நீங்கள் சாட்சிகளாய் நீங்கள் et மாறுவீர்கள். à ce moment-là vous serez des témoins. அப்ப அந்த நேரத்துல அக்கினிமயமான அக்கினி இறங்கி வருது ஒவ்வொருத்தர் மேலும். Et à ce moment-là, le feu du Saint-Esprit descend sur chaque personne. அவர்களுடைய இருதயம் ஏற்கனவே அசைக்கப்பட்டபடினால Et comme leur cœur avait déjà bougé, அவருடைய சரீரம் எல்லாம் அசைக்கப்படுது. c'est leur corps là qui bougeait. அவருடைய சரீரத்தில் ஒரு அக்கினி வந்து இறங்கி வருது. Le feu du Saint-Esprit descendait sur eux. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு Pour faire le ministère de Dieu, தேவனுடைய அபிஷேகமும் அக்கினியும் எங்களுக்கு வேணும். on a besoin de l'onction du Saint-Esprit. சும்மா மாம்சத்துல போய் செய்து கொண்டு போக Ce முடியாது. n'est pas possible de faire seulement charnellement. ஜனங்கள் பார்க்கிறார்கள், Les gens regardent. அவர்களுக்குள்ள தேவனுடைய அக்கினி இறங்கி வர வேண்டும். Il faut que le Saint-Esprit les touche aussi. தேவனுடைய அற்புதம் நடக்க வேண்டும். Il faut que des miracles se produisent. ஆமென். Amen. ஆவியானவர் குறித்து பேசுறேன்னு சொன்னா பேசிக்கொண்டே இருக்கலாம், On peut continuer à en parler. இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். Nous pouvons continuer à en parler, டைமும் ஓடுது. mais nous n'avons pas le temps. அதான் கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். Nous sommes dans la fin des temps. நாங்கள் தேவனுடைய பேழைக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். Il faut que nous allons dans cette arche du Christ. கிறிஸ்துவின் பேழையில போய் ஏதாவது ஒரு க்ளீன் பண்ற வேலையாவது நாங்கள் செஞ்சு Il கொண்டிருக்கோம். faut au moins qu'on fasse quelque chose, nettoyer cette arche. ஜனங்களை உள்ளுக்குள்ள சேர முடியாட்டிக்கும் அதுக்குள்ள போய் ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். Même si nous ne pouvons pas ramener quelqu'un dans cette arche, on peut faire des petites choses. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவின் சபைகள் எல்லாம் தேவனுடைய பேழையாய் நாங்கள் காண்றோம். Nous voyons toutes les églises de Jésus-Christ comme cette arche, கிறிஸ்துவின் சரீரமாய் நாங்கள் காண்றோம். comme le corps du Christ. அமெரிக்கால இருக்கிற சபையா இருக்கலாம், Que ce soit une église américaine, பிரான்ஸ்ல இருக்கிற சபையா இருக்கலாம், une église en France, எல்லாம் கிறிஸ்துவின் பேழைக்கு ஒரு பகுதி.
Ce sont une partie de cette arche de Jésus-Christ. ஒரு பகுதியில் அமெரிக்காவுடைய சபை கட்டி கொண்டிருக்குது. D'un côté, il y a les Américains qui construisent leur église. இன்னும் ஒரு ஐரோப்பாவில் இருக்கிற தேசங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை கட்டி கொண்டிருக்கணும். Et pareil dans l'Europe, chaque pays est en train de construire aussi des églises. ஏன்னு சொன்னால் தேவன் சொன்ன கட்டளையின்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். Ils font selon ce que Dieu a dit. கதவுல நிற்கிறார். L'Éternel est devant la porte. நான் இப்ப பூட்ட மாட்டேன் கொண்டிருக்கிறார். Il dit, je ne vais pas fermer maintenant. ஏன்னு சொன்னால் இன்னும் என்னுடைய பிள்ளைகள் எழும்ப வேணும். Car mes enfants doivent encore se lever. இன்னும் இந்த பிள்ளைகள் இந்த பேழைக்குள்ள வர வேணும். Il faut encore qu'ils viennent dans cette arche. என்று சொல்லி அவருடைய நியாய தீர்ப்பை லேட்டாக்கி கொண்டிருக்கிறார். Il est en train de faire retarder le jugement. செய்வர் ஆனால் லேட்டாக்கி கொண்டிருக்கிறார். Il va le faire, mais il est en train de le tarder. பூட்டினதுக்கு பிறகு அந்தி கிறிஸ்துவோடைய ஆளுகை. Et une fois que cette porte sera fermée, ce sera l'antéchrist qui agira. எச்சரிக்கையா சொல்றேன். Et c'est un avertissement. நாங்கள் கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாங்கள் எடுக்கப்படாவிட்டால், Si nous ne sommes pas pris à la venue de Jésus-Christ, கதவு மூடினதுக்கு பிறகு நாங்கள் எடுக்கப்படாவிட்டால், si nous ne sommes pas pris une fois que la porte s'est fermée, இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எடுக்கப்படாவிட்டால், si ceux qui étaient considérés comme chrétiens ne sont pas pris après ça, பரிசுத்தாவியானவர் போராட மாட்டார். le Saint-Esprit ne contestera pas. என்ன சொல்றார் ஆண்டவரே சொல்றார், என்னுடைய ஆவி மனுஷர்களோட போராடாதாம். Parce qu'il dit, mon esprit ne contestera pas avec les hommes. கதவு பூட்டின பிறகு பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். Une fois que la porte sera fermée, le Saint-Esprit ne sera plus là. அந்தி கிறிஸ்துவோட ஆளுகை தான் முழுவதுமான் செயல்பட்டு Ce sera கொண்டிருக்கும். l'antéchrist qui agira. நாங்கள் ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் இருதயத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்காது. Nous ne pourrons même plus demander à Dieu de pardonner. இதுதான் எச்சரிக்கையா நாங்கள் இருக்க வேண்டும். Et c'est pour ça que nous devons être avertis. நாங்கள் எடுக்கப்படாவிட்டால், எங்களுடைய சகோதரர்கள் எடுக்கப்படாவிட்டால், Si nos frères ne sont pas pris, அவைகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனை ஒன்று இருக்குது. eh ben, ça fait de la peine. ஆமென். Amen. அதுக்காகத்தான் நாங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். Et c'est pour ça que nous sommes en train de travailler. அதுக்காகத்தான் நாங்கள் சபைக்குள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். Et c'est pour ça qu'il faut que nous soyons encore dans la prière. எந்த ஒரு ஆத்துமாவும் அழிந்து போகக்கூடாது. Que aucune âme ne soit périe en vain. நாங்கள் நோவாவை போல இருக்க வேணும். Que nous soyons comme Noé. நீர் சொன்னதின்படி நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே. Que comme tu as dit, j'ai ramené tout le monde. ஏன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றார் அந்த வசனம் அது எடுக்கல, ஆனால் நினைவில் வருது. இயேசு கிறிஸ்துன்னு ஜெபிக்கிறார் ஆண்டவர் பிதா இடத்துல. Quand Jésus-Christ prie, நான் எல்லாரையும் உங்களோட இடத்துல கூட்டிட்டு வந்துட்டேன், ஒரே ஒரு ஆளை மட்டும் கூட்டிட்டு வரையில. il dit que j'ai ramené tout le monde, யூதாசை மாத்திரம் கூட்டிட்டு வரையிலன்னு சொல்றார் வசனம் இருக்குது. mais je n'ai pas ramené Judas. ஆனால் எல்லாரையும் உடைய சமூகத்தில் நான் கூட்டிட்டு வந்துட்டேன், அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்னு சொல்றார். Mais il dit que j'ai ramené tout le monde dans ton royaume, que toi tu les gardes. அதே போல உங்களுடைய கரங்கள்ல, Et pareillement, dans vos mains, ஒவ்வொருத்தருடைய கரங்கள்லேயும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். Dieu vous a donné un devoir. பேர்களை எழுதி வச்சிருக்கிறார், ஆவியில பேர்களை எழுதி Il வச்சிருக்கிறார். a écrit les noms spirituellement. அந்த பேப்பரை உங்களுடைய கையில வச்சிருக்கிறார். Et ce papier, il l'a donné dans votre main. இவன் 10 பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவான். Lui, il ramènera 10 personnes. இவன் 50 பேர், இவன் 100, இவர் 10,000, இவர் 1 கோடின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். Chacun a des âmes. அதன்படி நாங்கள் நடந்தோம் என்று சொன்னால், கீழ்ப்படிந்து நடந்துப்போம் என்று சொன்னால், Et si nous obéissons et nous faisons ce que Dieu nous dit de faire, நிச்சயமாக ஆண்டவர் எங்கள் மூலமா ஜனங்களை பேழைக்குள்ள கொண்டு வருவார். grâce à nous, Dieu, vous allez ramener les gens dans cette arche. ஏனென்று சொன்னால் நாங்கள் கிருபை பெற்றவர்கள். Car nous avons eu la grâce aux yeux de Dieu. தேவனுடைய கண்களில் நாங்கள் கிருபை பெற்றவர்கள். Nous avons eu la grâce aux yeux de Dieu. நீதிமானாக்கப்பட்டவர்கள். Et nous sommes justes. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள். Nos péchés ont été pardonnés. நாங்கள் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு போகாமல் எங்களை நியாய தீர்ப்பிலிருந்து வெளியில் எடுத்தவர். Il nous délivre de ce jugement. 3 காரியம் பரிசுத்தாவியானவர் செய்கிறார். Le Saint-Esprit fait 3 choses. எங்களுடைய பாவங்களை குத்தி உணர்த்தி ஒவ்வொரு நாளும் செய்கிறார் ஆண்டவர். Il le fait tous les jours. அவருடைய நீதியின் பாதையில் எங்களை நடத்துறார்.
Il nous fait reconnaître nos péchés, il nous fait marcher dans la justice. நியாய தீர்ப்புக்குள்ள நாங்கள் போகாத வண்ணம் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். Et il nous protège de sorte que nous n'allions pas dans ce jugement. பரிசுத்த ஆவியானவரோட நீங்கள் ஒரு உறவு கொண்டாட வேண்டும். Il faut qu'on ait une relation avec le அவரோட Saint-Esprit. நீங்கள் பேச வேண்டும், ஒரு நாளும் பேச வேண்டும். Et qu'on lui parle tous les jours. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் எழுந்து ஜெபிக்க போகிறோம். Nous allons nous lever et prier. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஓராலா மாமா யாந்தரயாலா ஆவியானவரே. ஓ நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்கப்பா. ஓ மகிமை ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ ரஷகததயரனா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. உள்ளத்தினாலத்திலிருந்து ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் பபா மனரா யாந்தரா தரலா பபா சத. ஏரலா தரனா மாமா யாசெதரே. யாந்தரலா பா யாஷெகெதரே யாரலா மாமா சத. ரெகென்டா யாரலா பா. நீங்கள் பாடும் போது ஆவியானவர் உங்கள் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் எங்களை மத்தியில் வந்து போயா சந்தரலா மாமா நானே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, எல்லாத்திலையும் நீர் கலந்திருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் எங்களோட கலந்திருக்கிறீரப்பா. ஏன்னு சொன்னா நீர் அன்பின் ஆவியானவரா இருக்கிறீர். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. யாதரன நமயந்திரி யரலபஷெசெதே. ஓ ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே. ஓ
கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி மரலபா தரண மந்தியரலபா செதரே ஹரலபா ஓந்தரலமாயா ஷேகேத்தியரலபா தகப்பனே கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துளுப்பு கொடுக்கிறேனப்பா பரிசுத்த ஆவியானவரே Saint Esprit de Dieu இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுங்க உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்க ராஜா உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா நுகங்களை முறிக்கிற அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா ஓ உம்முடைய வேலை செய்வதற்கென்று சொல்லி உம்முடைய ஊழியங்களை செய்வதற்கென்று சொல்லி உத்தமமாய் நடப்பதற்கென்று சொல்லி உம்முடைய வழியில நடப்பதற்கென்று சொல்லி அவருக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் இந்த நேரத்தில் எதிர்த்து போடுகிற தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே சங்கிலிகள் எல்லாம் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கென்று எழும்ப முடியாம இருக்கிற தடைகள் எல்லாம் இந்த நேரத்தில் au nom puissant de Jésus Christ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தருக்குள்ள உம்முடைய அக்கினியை போடுங்க ராஜா இதோ அக்கினியை போட வந்தேன் இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்த தேவன் உம்முடைய அக்கினி எல்லாவற்றையும் சுத்தி அழுவட்டும் அப்பா ஒரு புதிய ஒரு இருதயம் ஒரு புதிய ஒரு இருதயம் ஒரு புதிய ஒரு இருதயத்தை மாற்றுங்க மாற்றி அமைத்து கொடுங்க ராஜாதி ராஜாவே இன்னும் உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு புதிய ஒரு பலத்தை கொடுங்க ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை கொடுங்க உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஜனங்களை உம்முடைய பேழைக்குள்ள கூட்டி செல்வதற்கு ஒரு புதிய ஒரு பலன் உம்முடைய ஆவியினாலே உம்முடைய ஆவியினாலே உம்முடைய ஆவியினாலே Yandarala mama mama sata yendarala dariyara la basheketa yaranama yo korolo boshaka baba baba sata rekenta yarala baya darala baba rakata yarala ba anya basha பேசினவர்கள் அந்நிய பாஷை பேசி yendarala darala baba baba sata ஆண்டவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆவியானவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆவியானவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய சரீரத்துக்குள்ள உங்களுடைய ஆத்மாக்குள்ள உங்களுடைய ஆவியில ஒரு விடுதலை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஆவியானவர் ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாய் ஆவிக்குள்ள ஒரு புதிய ஒரு பிறப்பு ஆவிக்குள்ள ஒரு புதிய ஒரு பிறப்பு ஆவிக்குள்ள ஒரு புதிய ஒரு பிறப்பு இயேசுவே 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 இன்னும் கிரியை செய்யுங்கப்பா இன்னும் கிரியை செய்யுங்கப்பா இன்னும் மாற்றுங்கப்பா இன்னும் அசையுங்கப்பா இன்னும் அசைவாட பண்ணுங்கப்பா யாந்தரலதரலலா தேவனுடைய ஆவியானவர் இந்த கடத்துல வந்திருக்கிறார் அவருடைய அபிஷேகம் ஒரு புதிய ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது ஒரு புதிய ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது யாந்தரலதரலா யாரலதே யோரா பாபா 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 யாந்தரலதரலா யாத்தயரலபயசா அநேகரை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அநேகரை கழுவி கொண்டிருக்கிறார் அநேகரை ஈசோப்பினாலே 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 யாந்தரலதா யரலசெதே யோரலலலலா யாந்தரலதா ஏறதரலா அநேகருக்குள்ள அசுத்தாவிகள் வெளியேறுகிறது அசுத்தாவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே சமாதான குறைவுள்ள அசுத்தாவியை இந்த நேரத்தில் வெளியேறு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே யாத்தயரலயா ஷகதா ரெபெபெபெபெபெ ரிபியந்தரலபா ரகதயரலபா யாந்தரலபா ஷகதா